ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்க தர்கா பக்கத்தில் தீர்ப்பம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட தீர்ப்பு அரசு நிறைவேற்றாதனால அதுக்கு எதிராக போடப்பட்ட கண்டெம்ட் வழக்கு இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவரோட பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கோவப்பட்டு பெஞ்சை விட்டு ஏந்து போயிருக்கிறாரு. அவரோட சாம்பருக்கு போயிருக்காரு. நான் சொல்ற எதையுமே யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியும் ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. ஏன் பெஞ்சில் இருந்து ஏந்து வெளில போனாரு, அப்படி என்ன கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த விசாரணையில், அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் பெஞ்சில் நடந்த விசாரணையின் போது HRNC சார்பாகவும் கோயில் சார்பாகவும் ஆஜரான வழக்கறிஞர்கள் பேசிய விஷயம் குறித்து வெளியில சங் பரிவார்கள் பெரும் சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்து கடவுளை இழிவுபடுத்துறாங்க, குறிப்பா முருகன் அவர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்திகளை வெளில பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு விசாரணைகளை கோர்ட்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி அவர்கள் கொடுத்த உத்தரவின் பேரில், அதை நிறைவேற்றாதன் பேரில் கண்டெம்ட் அண்ட் பெட்டிஷன் ராமராமிகுமார் தரப்பு போட்டிருந்தாங்க. அந்த விசாரணை இன்னைக்கு நடந்திருந்தது. அதில் அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ரொம்ப கோவப்பட்டு சேரை விட்டு எழுந்து வெளில, அதை கோர்ட்டை விட்டு வெளில ஒரு சாம்பருக்கு போயிருக்காரு. ஏன் அப்படி நடந்தது, எதனால் இவ்வளோ கோவப்பட்டாப்புல, அப்படி என்ன அங்கே வாதங்கள் நடந்தது? இல்லை, சாமிநாதன் சாருக்கு அவருக்கு ஏதோ ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூ இருக்குது. நான் இது அவருடைய தனிப்பட்ட உடல்நலம் குறித்தான கமெண்ட்டாக சொல்லலாம், அவரே சொன்னது, அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். இதுக்கு முன்னாடி மகேஷ் அட்வொகேட், அவர் தர்கா தரப்புக்காக ஆஜரானவர். அவர் நீதிமன்றத்தில் சாமிநாதன் பெஞ்சு முன்னாடி ஆஜராகும் போது, உங்களை பார்த்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்குது, அவரை கட் பண்ணுங்க ஆப் தி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் கட் பண்ணிட்டாங்க. தர்கா தரப்பு வாதமே பதிவு பண்ணல. அப்படி ஒரு விசாரணையை நீதிபதி சாமிநாதன் நடத்தி இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு மறுபடியும் வரும்போது, அதாவது அவருடைய அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் மீதான மனு விசாரணைக்கு வரும்போது எல்லாருமே ஆஜராயிட்டாங்க. ஆஜரானதுக்கு பிறகும் இவருக்கு பொறுக்கலை, ஆத்திரம் பொறுக்கலை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ரத்தம் கொதிக்குது, டென்ஷனாக இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சேம்பருக்குள்ளே போயிட்டார். என்ன பிரச்சனைனா, இவர் இப்படி முதல்ல கேமராவை ஆஃப் பண்ண சொல்கிறாரு. கேமராவை ஆஃப் பண்ண சொன்ன உடனே அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, நேராக ஜெயச்சந்திரன் பெஞ்சில் போய் நின்று, இங்கே பாருங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு இவர் கேட்டுறாரு. அட்வொகேட் மகேஷ் கேட்டு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் அட்வொகேட் விகாஸ் சிங் அவரெல்லாம் போட்டு எகிரி அடிக்கிறாரு. அதாவது இந்த போக்கிரி படத்தில் ஒரு சீன் வரும். அதாவது ஒரு லாரி ஒன்று வந்துட்டு இருக்கிறோம், தண்ணி லாரி ஒன்று வந்துட்டு இருக்கோம். அந்த தண்ணி லாரியை கீழே இருந்து இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், வடிவேலு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருந்தா உள்ள இருந்து நம்ம கிங் அங்க எந்திரிப்பாரு, ஏய் உனக்கு தான் யாரா லைசன்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்பாரு இல்லையா. அந்த மாதிரி சாமிநாதன் உள்ளுக்குள்ள இருந்து கிங்காங் எந்திரிக்கும் பார்த்தா உண்மையிலே ஒரு 6 அடி உயர கிங்காங் சாமிநாதன் முன்னாடி விகாஸ் சிங் அடி பொலன்னு பொழந்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, அவர் எதுவும் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதெல்லாம் சாமிநாதனுக்கு பொறுக்கல. அப்ப இதுக்கு மேல வீடியோ கான்ஃபரன்சிங்க கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, நம்மளை கட் பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சென்சார் பண்ணிட்டு என் தீர்ப்பு எதையுமே, என் உத்தரவு எதையுமே யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற விரக்தியை வெளிப்படுத்திருக்காரு. ஆமா, யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சாமிநாதன் சார் புலம்பி விட்டு போயிருக்கிறார். இம்ரானுல்லா இன்னைக்கு அந்த ஆர்டர் காப்பி சோசியல் மீடியாவில் தன்னுடைய ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமிநாதன் சார் ஒவ்வொரு தடவையும் கண்டெம்ட் எடுக்கும்போது இந்த ஆஃபீஸர்ஸை வர வைக்கிறதுக்கு அவஸ்தப்படுறேன்டா சாரி அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா விவேக் மாதிரி, அந்த மாதிரி தான் சாமிநாதன் சார் ரொம்ப அவஸ்தப்படுத்துறீங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் சார் டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டு, 9ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு தள்ளி வச்சுட்டு அவர் சாம்பருக்கு எந்திரிச்சு போயிட்டாரு. ஆர்டரே சாம்பரில் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம், ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே டென்ஷன் ஆகி தான் எந்திரிச்சு போயிட்டார். 9ஆம் தேதி வாங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை போய் சாம்பரில் உட்காந்து தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகள் தான் அடுத்த ஹியரிங்கில் பதிலளிக்கப்பட வேண்டிய கேள்விகள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சீஃப் செக்ரட்டரி who was reading out from a prepared text stated that even though they have high regard for the judiciary, they have to take into account law and order issues while implementing the court's order. அதாவது அவர் சாவகாசமாக அவர் என்ன கையில் எழுதி வச்ச பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. ஆமாங்க, அவர் அதிகாரி, IAS ஆஃபீஸரு, அதாவது இந்த ஸ்டேட்லேயே சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 40 ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி. அவர் பொறுமையாக நிதானமாக தனக்கு என்ன கருத்தோ அதை பொறுமையாக தான் சொல்லுவார். எல்லாருக்கும் உங்களை மாதிரி ரத்த குதிப்பு இருக்காது சார், எல்லாருக்கும் உங்களை மாதிரி அடுத்தவங்களை பார்த்தா சுகர் BP ஏறாது சார்,
எல்லாருக்கும் பொறுமையா இருக்கிறது தான் விதிமுறையை தவிர உங்களை போல ஒரு சிலர் மட்டும்தான் விதிவிலக்காக கோவப்படுவது, அவரை வீடியோவில் இருந்து கட் பண்ணுங்கன்னு சொல்றது, மைக் ஆஃப் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றது, இந்த மாதிரி இப்போ என்ன மைம் ஷோவா நடத்திட்டு இருக்கிறாங்க ஜட்ஜ் கோர்ட் ரூமுக்குள்ள மௌனமாக பேசுவதற்கு. மைக் ஆஃப் பண்ணிட்டா யாரு கேட்கும்? பக்கத்தில் இருக்கிற டவாலி கூட கேட்காது. அங்கே உட்காந்துருக்குறாங்களே, இப்போ முன்னாடி உட்காந்து கோர்ட்டில் ஸ்டெனோடைபிஸ்ட் ஒருத்தவங்க உட்காந்து டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கூட கேட்காது. அப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு போறார் பல கேஸுகளில். இப்போ இப்படி ஜிஆர் சாமிநாதன் இன்னைக்கு இதை பேசியிருக்கிறார். அடுத்து 9ஆம் தேதிக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஜட்ஜ் ஒரு ஆர்டர் போட்டால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தானே உங்கள் வேலை. லாண்ட் ஆர்டரை எப்படி நீங்கள் ஒரு காரணமாக காட்ட முடியும்? லாண்ட் ஆர்டரை காரணமாக காட்ட முடியாதுன்னா வேற ஏதாவது காட்டுறது. முதல்ல ரிட் பெட்டிஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டதே முதல்ல தப்பு. அவனே பொய் சொல்லியிருக்கான். அந்த ராம ரவிக்குமார் அப்படின்ற அந்த வண்டுருட்டாம்பழ ஆளு, வண்டுருட்டாம்பழம் தெரியும்ல? தெரியாது. என்னது இது? வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வண்டுருட்டாம்பழம் தெரியாது. இந்த கேரவன் இதழில் வந்து ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு, அதுக்கு கீழே விஹெச்பி அது ஒரு அமைப்பு, அதுக்கு கீழே பிஜேபி அது ஒரு அமைப்பு, அதுக்கு கீழே பஜ்ரங் தள் அது ஒரு அமைப்பு. இப்படி வந்து உருண்டை திரண்டு ஒரு பனி உருண்டையா திரண்டு அது பெரிய பாதாளத்தை நோக்கி அப்படி தடன்னு ஊரையே அழிக்கிற அளவுக்கு பாஞ்சு வருமா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து அப்படி ஸ்னோபால் எஃபெக்டையோ அல்லது வந்து வேற எந்த எஃபெக்டோ கிரியேட் பண்ண, வண்டுருட்டாம்பழ எஃபெக்டை தான் கிரியேட் பண்ண முடியும். அது என்ன வண்டுருட்டாம்பழம்னா? வேற ஒன்றும் கிடையாது. ரோட்ல வண்டுகள் நிறைய இருக்கும். இந்த பெரிய வண்டா ஒன்று இருக்கும், நல்லா அந்த உள்ளங்கை தண்டிக்கு நல்லா உருண்டையா பெரிய வண்டா இருக்கும். அந்த வண்டு வந்து இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணதுனாலே பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்கும். ஏன்னா அந்த வண்டோட வேலையே என்னன்னா, நாய் அதிகம் இருக்கும் இடங்களிலெல்லாம் வண்டுருட்டாம்பழம் இருக்கும். அந்த வண்டுக்கு பேர் தான் வண்டுருட்டாம்பழம். ஏன்னா அந்த அது வந்து காரண பெயர், காரணத்தால் இட்டு குறிக்கப்படும் பெயர். நாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பல இடங்கள்ல மலம் கழிச்சுட்டு போயிடும். இந்த வண்டுருட்டாம்பழம் என்ன செய்யும்னா, இந்த நாய்கள் போட்டுவிட்ட மிச்சம் இருக்கு இல்லையா மலம், அதை பூரா அப்படியே உருட்டி 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 அது என்னன்னா முதல்ல சின்ன உருண்டையா உருட்டி அடுத்து நாய் விட்ட எங்க இருக்கோ அதை நோக்கி உருந்து அதை உட்காந்து உருட்டி 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 அடுத்து எங்க கிடக்கோ அதை போய் உருட்டி 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 நல்ல ஒரு பெரிய உருண்டையா நாய் மலை உருண்டையை உருட்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு அதோட சாப்பாடே அதுதான். அப்படி ஒரு வண்டு. இப்போ கிட்டத்தட்ட ராம ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். நாங்கள் இந்துக்கள் அப்படின்ற பேரால இவன் உருட்டிட்டு வர்றது பூராமே வண்டுருட்டாம்பழம் தான். எந்த இந்துவும் பின்னாடி நிக்கல. இவர்கள் நிற்பது இவர்களுடைய கட்சி சார்ந்து, இவர்களுடைய அமைப்பு சார்ந்து. அதை மறைச்சிட்டு இவர் ரிட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து இந்து தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியை நடத்துறவர் அந்த கட்சியின் பெயரை எதையுமே மென்ஷன் பண்ணாம தனிநபர் ராம ரவிக்குமாரா, அது எப்படி தனிநபர் ராம ரவிக்குமார் ஆவீங்க? நீங்க இன்னாருன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுமே, அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் ஏதோ ஒரு பக்தர் போல, சாதாரண பக்தர் போல இவர் வந்து அந்த கேஸை நடத்துறது போல காட்சி அளிக்கிறாரு. அப்போ ஜிஆர் சாமிநாதனும் அதை என்டார்ஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த அப்பீல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த அப்பீல்ல என்ன போயிருக்குது? ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எடுத்த கண்டெம்ட்டுக்கு மாறாக அதற்கு பிறகு அவருடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட், கண்டெம்ட்டுக்கு பிறகு அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான மேல்முறையீடு, கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பேட்சா எடுத்து நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வுல இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 3வது நாள்னு நினைக்கிறேன். முதல் நாள் வந்து போன 4வது நாள், முதல்ல வந்து போன வெள்ளி, திங்கள், செவ்வாய், இன்றைக்கு புதன், 4வது நாளாக வாதங்கள் தொடருது. இன்னைக்கு முழுக்க வாதங்களை முன் வச்சது எதிர்மனு, அதாவது வழக்கு தாக்கல் செய்த மனுதாரர்கள், அதாவது சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பெயர்களில் போலியான மோசடியான பெயர்களில் உலா வருபவர்கள். அதுல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராம ரவிக்குமாருக்கு ஆஜரான வக்கீல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் அட்வொகேட் வள்ளியப்பன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா, பொதுவாக அந்த லைவ்லாலெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் அட்வொகேட்னு போடுவாங்க, ஒரு சிலர் கான்சல்னு போடுவாங்க, ஒரு சிலர் சீனியர், இது எல்லாமே டேகிங் இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், அந்த மாதிரி. சீனியர் அட்வொகேட்னு ஒருத்தரை போடுறாங்க அப்படின்னா அப்ப இவர் பல வழக்குகளில் ஆஜரானவர், ரொம்ப பெரிய அனுபவம் கொண்டவர். என்ன பெரிய அனுபவம் கொண்டவர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சங்கிகள் என்னென்னலாம் வழக்கு போட்டிருக்கிறாங்களோ அந்த வழக்குகள் எல்லாம் இவர் தான் வந்து எடுத்து ஆஜராகி நடத்தி இருக்கிறார். பல்வேறு வழக்குகள் அப்படி இருக்கிறது. இப்போ இன்னைக்கு அந்த வள்ளியப்பன் தான் வந்து ராம ரவிக்குமாருக்காக ஆஜராகி வாதாடிட்டு இருக்கிறாரு. வாதாடும் போது இடையில ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ வந்து நம்ம PS ராமன் அப்படின்ற இவர் இருக்கிறாரு இல்லையா, அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறாருல்ல, அவர் வந்து அதிர்ந்து போய் எந்திரிச்சாரு கோர்ட்டுக்குள்ள. என்ன இவர் அதிர்ந்து போய் எந்திரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ராம ரவிக்குமாருக்காக பேசிட்டு இருக்கிற வள்ளியப்பன் பேசும்போது, புராணர் ராம ரவிக்குமார்ன்ற தனிநபருக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அல்ல இது, இந்த பரந்த உலகத்துக்கானது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாரு போல கோர்ட்ல பேசும்போது, ஆர்குமெண்ட்ல
பிஎஸ் ராமன் வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் ராமன் எந்திரிச்சு, ஒரு ஆனர் என் காதுக்கு மட்டும்தான் அப்படி கேட்டுச்சான்னு தெரியல, அவர் ராம் ரவிக்குமாருக்காக மட்டும் பேசல, மொத்த உலகத்துக்காகவும் பேசுறதா சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. தெரியல இல்ல, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவர் ஜெயச்சந்திரன் சேர்ந்து கலாய்ச்சி விட்டாப்ல. இப்படி இன்றைக்கு ராம ரவிக்குமார் தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதங்கள்ல ராம ரவிக்குமார் சார்பாக ஆஜரானவங்களும் சரி அல்லது மற்ற மனுதாரர்கள் சார்பாக ஆஜரானவங்களும் சரி, குறிப்பா இன்றைக்கு வாதங்களை முன் வச்சது முக்கியமா 3 பேர். ஒன்னு ஆனந்தவள்ளி, இன்னொன்னு வள்ளியப்பன், இன்னொன்னு ஸ்ரீராம். வள்ளியப்பன் அவர்கள் அதாவது நீதிபதி கேட்குறாரு, இது எதனா ஒரு காம்ப்ரமைஸ் வருவோம், வேற எங்கன்னா ஏற்றலாமா அப்படின்ற, வேற என்ன பண்ணலாம், இது ரெண்டு தரப்புக்கும் சுமூகமாக போகிறதுக்குன்னு பெறும்போது, நாங்கள் ஏன் சுமூகமாக போனோம், அந்த மலையே இந்துக்களோடது, இவங்க திடீர்னு வந்தவங்க, அப்போது நாங்கள் எதுக்கு விட்டு தரணும், ஒரு வீடு சொந்தமாக இருக்குது, அதை திடீர்னு ஒருத்தவங்க வாடகைக்கு வராங்கன்னா எடுக்கிற முடிவில் அவங்கள கேட்டு எடுக்கணுமா, அப்போது அது அப்படின்ற மாரி ஒரு, அதாவது இது எதிர்த்தரப்புன்றது கோயில் நிர்வாகம். ஆமாம். ஆனால் இப்போ எதிர்த்தரப்புன்றது தர்கான்ற மாரியோ, தர்கா தான் இதுக்கு தடையா நிற்கிறன்றது மாரியோ, கோயிலே இது ஆகமம் இல்லை, இதை பண்ண முடியாது, இதுக்கு ஆகமத்துக்கு எதிரானதுன்னு பார்த்தது. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் தர்காவை எதிர்த்து வைக்கிறது, 450 படிக்கட்டு இப்போ நெல்லித்தோப்புல இருந்து போகிற படிக்கட்டு தர்கா படிக்கட்டு, அது வழியாக போக முடியாதுன்னு வைக்கிறாங்களே, அப்போ நாங்கள் கீழே 450 படிக்கட்டு நெல்லித்தோப்புக்கு வரத்துக்கே கோயிலோட படிக்கட்டு தான் இருக்குது, அப்போ நாங்கள் அதை தடுக்கட்டுமா அப்படின்னு மறுபடியும் இது என்னவோ கோயில் வெர்சஸ் தர்கான்ற மாரி, கோயிலுக்கு இவர் ரெப்ரசென்ட் பண்ணல, கோயில் தான் இவருக்கு எதிராக நிற்குது, ஆனால் கோயில் வெர்சஸ் தர்கான்ற மாதிரியே பேசுகிறாரு. ஆமாம், அவர் உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது இவ்வளோ பேசுகிறாருல்ல, அதாவது அந்த இடத்துல எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது, தர்கா எங்களை தடுக்குது அப்படின்லாம் பேசுறாருல, இடையில் வந்தவர்களுக்காக காலம் காலமாக இருந்தவர்கள் பாதிக்கப்படுவதா அப்படின்லாம் கேட்கிறாருல. இவ்வளவு சொல்ற நபர் என்ன சொல்றாருன்னா, the appellants cannot say that they own the entire hilltop. அப்பீலன்ஸ்னா தர்கா, கோயில் எல்லாருமே, இவங்க சொல்லுவது போல மொத்த மலை இவங்களுக்கு சொந்தமா, இந்துக்களாகிய எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு போய் நிற்கிறார். அதுலேயே அவரும் சொல்கிறாரு, மலைக்கு மேலே போகக்கூடிய அந்த படிகளை தடுத்து நிறுத்துவது, கோர்ட்டுக்கு உள்ளேயுமே அதை பேசுகிறாரு. விச் மீன்ஸ் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீ என்னோட 450 படியில் ஏறி தான் உன்னோட தர்காவுக்கு போக முடியும். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ரீவிசிட் பண்ணணும்னு அர்த்தம். என்னன்னு ரீவிசிட் பண்ணணும், அந்த பாதையை, அந்த படியேறுற பாதையை பொது பாதையாக அறிவிக்கணும், அவ்வளோதான். அந்த படியேறுற பாதையை பொது பாதையாக அறிவிச்சிட்டோம்னா தர்கா கோயில் 2 பேர் பயன்பாட்டுக்கு அது வந்துடும்ல. ஏன்னா தர்கா மேலே இருக்கு, என் படியை நான் எடுத்துக்குவேன், நீ யாரு, உங்க ஒப்பம் விட்டு சொத்தா, அது கோயிலோட சொத்து, கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தர்கா வாசிகள் அந்த படியில ஏறி போறதுக்கு கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, HRNCக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களாகிய இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது உனக்கு மட்டும் அது பிரச்சனையா மாறுது அப்படின்னா, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட போடப்பட்டது அல்ல, இது பிரைவேட் இன்ட்ரெஸ்டோட போடப்பட்டது. ஆனா இவனுங்களே தான் என்ன சொல்றானுங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னது போல நாங்க இது ஒரு பறந்துவிட்ட பொது நோக்கத்தோடு உலக மக்களுக்காக கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உலகலாம் உழந்து ஓதற்கரியவன் அடுத்து பாட்டு பாடுறது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு போல, உலகத்துக்கே கேட்கிறோம் அப்படின்னு. அப்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் ரிட்டா போட்டீங்க? ஏன்னா பில்லு போட்டா அது வேற ஜட்ஜிட்ட போகும், ரிட்டு போட்டாதான் சாமிநாதன் சார் பெஞ்சுக்கு வரும், சாமிநாதன் சார் பெஞ்சுக்கு போனா சாமிநாதன் டென்ஷன் பார்ட்டி, இப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவனுங்களே சாமிநாதனுக்கு உள்நோக்கம் கற்பித்து கொண்டு அந்த பெஞ்சுக்கு போய் நிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை சாமிநாதன் சார் கேட்கணும். இப்ப சாமிநாதன் சாருக்கு வக்கீலா நான் மாறிட்டேன் பாருங்க, சாமிநாதன் சார் ராம ரவிக்குமாருக்கு வக்கீலா மாறினது மாதிரி நான் சாமிநாதன் சாருக்கு வக்கீலா மாறிட்டேன். ஒரு ஆனர் உங்கள்கிட்ட அந்த தீர்ப்பு கிடைக்கும்னு தெரிஞ்சே வர்றாங்க, நீங்க தெரிஞ்சதை பண்றீங்கன்னு நான் சொல்லல, ஆனா அவன் அப்படி சொல்றான் அப்படின்னா உங்களுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அதையும் காப்பாற்ற மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, பல விஷயங்களை அவர் ஓப்பனா இது பண்றதுக்கு மறுக்கிறாரு. இந்த நபர், இந்த வள்ளியப்பன் அப்படின்ற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்டிஸ் கனகராஜ் ஆர்டர் படி இவங்க நடந்துக்கல, அதை நாங்க கேட்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஜஸ்டிஸ் கனகராஜ் ஆர்டர் படி நீ கேட்டால் அதை அனுமதிக்க வேண்டியது கோயில் தரப்பு, கோயில் அனுமதி மறுத்து விட்டது, அப்போ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல அவர் நீதிபதி கனகராஜ் ஆர்டர்லேயே தர்காவுக்கு 15 மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஆர்டர்ல இருக்கிறத அவர் சொல்றாரு. ஆமா, தர்காவுக்கு 15 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல ஏற்பாடு பண்ணுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இதை தர்கா தரப்பில் ஆஜரான மகேஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்ப தெளிவாக நேற்றைக்கே சொல்லி இருக்கிறாரு. அதாவது மலைக்கு மேல இவங்க வேறு ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற விரும்புகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்தில் ஏற்றுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா லட்சக்கணக்கான பேர் மலைக்கு மேல போய் வழிபட போறாங்க அப்படின்னா அதற்கு உரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணுமே. ஜஸ்டிஸ் சாமிநாதன் சார் மேல போயிருக்கிறாரு மலைக்கு, அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் மலையின் பாதை எவ்வளவு குறுகலானதுன்னு. அதுல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏறி மேல பாயிறாங்கன்னா
அப்போ அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அதையும் மீறி இந்த ஆர்டரை பாஸ் பண்ணலாமா அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தர்காவுக்கு சொந்தமான இடம் தவிர்த்த இடத்தில் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பர்டிகுலர் பிளேஸ், இந்த பர்டிகுலர் பிளேஸ்ன்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நேற்று ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனே அதை மார்க் பண்ணி கேட்டிருக்கிறாரு. யார்கிட்ட? பெட்டிஷனர்ஸ் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள்கிட்ட. பெட்டிஷனர் தரப்பு என்ன சொல்லுது? அவங்க தான் எங்கனாலும் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் ஏற்றினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, ஜெயச்சந்திரன் சொல்கிறாரு, எங்கனாலும் ஏற்றலான்னு தானே சொல்லியிருக்கு, பர்டிகுலர் இடத்துல ஏற்றணும்னு சொல்லலை. அப்போ நீ பர்டிகுலர் இடத்த தானே கேட்குற, சம்வேர் எல்ஸ்ன்றது வேற, ஆனால் பர்டிகுலர் பிளேஸ்ன்றது வேற. நீ சம்வேர் எல்ஸ் கேட்கல, ஆனால் பர்டிகுலர் பிளேஸ் கேட்குற. ஆனால் சம்வேர் எல்ஸுக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கோயில்கிட்ட தான் கேட்கணும், கோயில் தான் உனக்கு பதில் சொல்லணும். அதோட முடிஞ்சு ரெமெடி. அதுக்கு மேலே உன்னோட உரிமை பாதிக்கப்படுறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட் என்ன சொல்லும்? இட் இஸ் அப் டு தேவஸ்தானம். ஆஸ் பர் 1944 ஆர்டர், இட் இஸ் அப் டு த தேவஸ்தானம். இட் இஸ் ஓப்பன் டு தேவஸ்தானம். எல்லா கோர்ட்டும் சொல்லாது, சுவாமிநாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவரோட சொல்ல மாட்டாங்க. ஆமாம் 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 ஆமாம். பல கோர்ட்டுகள் வந்து நல்ல கோர்ட்டுகள் நல்ல தீர்ப்பை வழங்கும். அப்போ இல்லை, அதில் இன்னொன்று, இப்போ ஒரு வழக்கறிஞர் ஜோதி அவர் நேற்று நீதிமன்றத்தில் பேசும்போது, முருகருக்கு வேணா 2 மனைவி இருக்கலாம், ஆனால் தீபம்லாம் 2 இடத்துல ஏற்ற முடியாதுன்னு சொன்ன கமெண்ட் வந்து அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதை பற்றி இன்னைக்கு வள்ளிநாயகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி பேசலாம், உன்னை பற்றி அப்போ அவருக்கு எதுவுமே தெரிலன்னு அர்த்தம் அப்படின்றது கூட விட்டா பரவாயில்ல. ஒரு மதம் இன்னொரு மதத்தை எப்படி பேசலாமா? கிறிஸ்துவ மதம் இந்து மதத்தை எப்படி பேசக்கூடாது, இஸ்லாமும் இந்து மதத்தை எப்படி பேசக்கூடாது, அதேமாதிரி ஒரு இதில் இன்னொரு மதம் எங்கேருந்து பேசி அவர் எதை குறிப்பிடுறாரு? கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட். யார்? வக்கீலும் சரி நீதிபதிகளும் சரி, தே ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட். தே டோன்ட் ஹாவ் ரிலீஜன் அப்படின்னு நான் சொல்லலை, ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொல்லியிருக்கிறாரு. எங்கே சொன்னார்? விக்டோரியா கௌரின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா நீதிபதியாக பதவியேற்க போகிறாங்க. பதவியேற்க போகும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க ரொம்ப பிளாட்டண்ட்டாக வயலேட்டிங் த கான்ஸ்டியூஷனாக பேசியிருக்கிறாங்க, வயலேட்டிங் த ரிலீஜியஸ் ரைட்ஸாக பேசியிருக்கிறாங்க, வயலேட்டிங் பர்சனல் லிபர்ட்டியாக பேசியிருக்கிறாங்க, வயலேட்டிங் ஈக்குவலிட்டி பிஃபோர் லாவாக பேசியிருக்கிறாங்க, இவ்வளவும் பேசியிருக்கிறாங்க. இவங்க நீதி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்ட் பண்ண போது, when they become officers of court, they should be seen as what they are. They should not be seen as another entity அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னது. அவங்கள வேறு நபராக பார்க்கக்கூடாது. அவங்க வந்து அட்வொகேட், தேர் அட்வொகேட். அவங்க வந்து நீதிபதி, தேர் நீதிபதி, அவ்வளோதான், இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அட்வொகேட் ஜோதியை மட்டும் நீங்கள் வேறையாக பார்க்குறீங்களே எப்படி? அட்வொகேட் ஜோதி சொன்னது வந்து ஹெச்ஆர்என்சி விவாதம் தானே. ஹெச்ஆர்என்சின்றது என்னங்க சார்? ஹெச்ஆர்என்சின்றது என்ன மற்ற மதத்தை சேர்ந்தவர்களா? இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லை, இந்துக்களே இந்து கோயில்களை நிர்வகிக்க வேண்டும். ஏற்கனவே இந்துக்கள் தானே இந்து கோயிலை நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்துக்கள். அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டும்தான் கமிஷனராகவோ ஜாயிண்ட் கமிஷனராகவோ, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர் சப்ளை பண்ணுறவர் எல்லாருமே இந்துவாக தான் இருக்கணும். அறநிலையத்துறை சட்டப்படி எல்லாரும் இந்துவாக தான் இருக்கிறாங்க. ஒரு இந்து தரப்பு தானே வாதத்தை முன் வச்சிருக்குது. இன்னொன்று, அது வந்து ரொம்ப லைட் வெயினில் இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் வந்து வடக்கில் போய் முருகனுக்கு 2 ஒய்ஃப்னு சொன்னீங்கன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான், அவன் மத உணர்வை பாதிச்சிடும். நீங்கள் வந்து காசியில் போய் லார்டு கார்த்திகேயா ஹேஸ் 2 wives அப்படின்னு சொல்லுங்களேன், என்னது 2 wives அப்படின்னு. இன்னொன்று, வடக்கில் போய் இன் தமிழ்நாடு லார்டு விநாயகா இஸ் அ பிரம்மச்சாரின்னு சொல்லுங்களேன், விநாயகர் பிரம்மச்சாரி, அவருக்கு 2 wife இருக்குன்னு அடிக்க வருவான். அப்போ தமிழ்நாட்டின் மத உணர்வும் உத்தரப்பிரதேசத்தின் மத உணர்வும் ஒன்று கிடையாது. அப்போ தேர் இஸ் நத்திங் கால்டு ஹிந்து ரைட். அது ஹிந்து ரைட் அப்படின்னு நீ கிளைம் பண்ணி வர்ற அப்படின்னா, பாரம்பரியமாக ஒரு உரிமையை ஒருத்தர் கடைபிடிச்சிட்டு வர்றாருன்னா அதை கேட்கலாம். இல்லாத பொல்லாததை கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. இதுதான் பேச வேண்டிய வாதம். ஆனால் இதை விட்டுட்டு படிக்கட்டு, ஏறுற படிக்கட்டு யாருக்கு சொந்தம், ஏறி போனால் மேலே இருக்கிற இடம் யாருக்கு சொந்தம், 450 படிக்கட்டில் நான் ஏறும்போது உனக்கு எரியலையா, 4 படிக்கட்டில் நீ ஏறும்போது மட்டும் எனக்கு எரிய, இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் எதற்காக முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, சாமிநாதன் சார் சொன்னது போல இதை வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூவாக மாற்ற பார்க்குறாங்க. சாமிநாதன் சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது தீபம் ஏற்றுவது தொடர்பானது மட்டுமல்ல, கோயில் வளாகம் என்பது காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்க வேண்டிய ஒரு இடம். இடைக்காலத்தில் வந்தவர்களின் காரணமாக தடைபட்டு போன ஒரு பழக்க வழக்கத்தை மீட்டுருவாக்க வேண்டும் என்று கேட்பதற்கு கன்சர்ன்டு பார்ட்டிக்கு உரிமை இருக்கு. யாரு கன்சர்ன்டு பார்ட்டி? அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுபவருக்கு ரைட் இருக்கு அப்படின்றாருல. அதை தான் தமிழ்நாடு அரசு தரப்பு திரும்ப திரும்ப கேட்குது. ராம ரவிக்குமார் அப்படின்ற பிளான்டிஃபுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, அவர் அதை கேட்கிறாரு. நாளைக்கு சாம ரவிக்குமார்னு ஒருத்தர் வருவாரு, நாளைக்கு வந்து தர்மகுமார்னு ஒருத்தர் வருவாரு, நாளைக்கு இந்திரகுமார் நானே போவேன், எனக்கு இப்படிப்பட்ட வழிபாட்டு முறை இருக்கு, நான் அந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு என்னுடைய முன்னோர்கள் வந்து ஆடு வெட்டி பலியிட்டு முருகனை வழிபட்டதாக என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நான் போய் வழிபடணும், எல்லாத்தையும் இதை எழுதி கொடுத்துருவீங்களா? எல்லாருமே கன்சர்ன்டு பார்ட்டினா கன்சர்ன்டு பார்ட்டி பல பேர் வருவான்ல, இவரை மட்டும் நீங்க கன்சர்ன்டு பார்ட்டியா செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன?
அந்த கோயில் சமணர்களுக்கு சொந்தமானதுன்னு ஒரு வழக்கு நிலுவையில் தானே இருக்குது. நிலுவையில் இருக்குதா முடிஞ்சு போச்சா தெரியல. சமணர்களுக்கு அந்த மலையில உரிமை இருக்கானா இருக்குல்ல. ஆனா மொத்த கோயிலும் மொத்த மலையும் வந்து நீங்க கோயிலுக்கு சொந்தம் கொடுத்துட்டீங்க. அதே கோயில்ல அதே மலையில சமணர்களுடைய தூண்கள் இருக்கு, சமணர்களுடைய சிற்பங்கள் இருக்குது. அந்த கோயிலே அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த குடைவரை கோயிலே ஒரு காலகட்டத்தில் இந்து கோயிலாகவும் இன்னொரு காலகட்டத்தில் சமண கோயிலாகவும் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றது ஆன்லைன்ல ஓப்பன்லி அவைலபிள் டாக்குமெண்ட்ஸின் மூலமாக தெரிய வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தர் கேட்பதை நீங்க அனுமதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது முடியாம போய்கிட்டே இருக்கும். அதை தான் அவங்க விரும்புறாங்க. சங்கிகள் விரும்புறது இதை தான். இது முடியாம நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பதுதான். நீண்டு கொண்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இதை வந்து ஒரு ரேலியிங் பாயிண்டா இதை வந்து ஒரு கூடுமிடமாக மாற்றுவார்கள். கூடுமிடமாக மாற்றுவதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்துக்கள் கூடி வழிபடுகின்ற இடமாக அல்லாமல் அது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் உருவாக்கிய ஒரு புதிய நடைமுறையாக, அதாவது எஸ்டாப்ளிஷிங் நியூ கஸ்டம்ஸ். இதை தான் வந்து மாசிலாமணி சொல்றாரு. கஸ்டம் அப்படின்றது நீண்ட காலமாக பின்பற்றப்படுவது. நீண்ட காலமா உன்னை பின்பற்றல அப்படின்னா அந்த பின்பற்றாம போனது இருக்குல்ல, பின்பற்றாமல் இருப்பது இருக்குல்ல, அதுதான் அந்த கஷ்டம். இங்கு இந்த இடத்தில் நான் ஏற்ற மாட்டேன்னு எடுக்கிற முடிவை நீண்ட காலமாக நான் பின்பற்றினால் அந்த இடத்தில் ஏற்ற மாட்டேன் என்பதுதான் கஷ்டம். புதிய கஷ்டம், புதிய பழக்கம். ஏன்னா பழக்க வழக்கம், பாரம்பரிய பழக்க வழக்கம் அப்படின்றது காலம் காலமாக மாறிக்கொண்டே வரும். ஒரே சாதியில சடங்கு பண்ற பல பேர் எடுத்து பாருங்களேன். ஒரே சாதிக்காரன் ஒரே ஊர்ல தான் இருப்பான். அவன் வந்து மொட்டை எடுக்கும் போது லெஃப்ட் டு ரைட்டா மொட்டை எடுப்பான். இவன் வந்து ஐயோ வழக்கு அந்த பக்கம் திருப்பி தான் வலிக்கணும். ஒருத்தன் கிழக்கு பாருப்பான், ஒருத்தன் மேற்கு பாருப்பான், ஒருத்தன் அந்த திசையில உட்காருப்பான், ஒருத்தன் இந்த திசையில உட்காருப்பான். இது எல்லாமே பழக்கம் வழக்கம். இது இன்னதுதான் அப்படின்றத யாருக்கும் டிஃபைன் பண்றது உரிமை கிடையாது. அதை கோர்ட் தலையிடும் போது அது என்னவா மாறுது அப்படின்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கோர்ட்டே கிரியேட் பண்ணுது. அதை தான் ஓப்பன் கோர்ட்ல வாதமாகவே வச்சிருக்கிறாங்க. ஜட்ஜினுடைய வேலை பப்ளிக் ஆர்டருக்கு ஆர்டர் போடுறது தான். ஆனா அவர் பப்ளிக் டிஸார்டரை கிரியேட் பண்றாரு அப்படின்றத கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இன்னும் வாதம் முடியல. நாளைக்கு அட்வொகேட் ஜெனரல் வந்து அட்ஜாயின்டர் போடுறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த அட்ஜாயின்டர் போட்டதற்கு பிறகு இன்னும் 2 நாட்களுக்கு வாதங்கள் போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி வெள்ளிக்கிழமையோ அல்லது வந்து அடுத்த திங்களோ முழுமையான தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட். எதுக்கு 9ஆம் தேதி வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த கண்டெம்ட் வழக்கு வந்து தள்ளி போட்டிருக்காரு? ஏன்னா இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு தேதி என்ன ஆகுது? இன்னைக்கு தேதி 17 டிசம்பர். ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து உள்நோக்கத்தோடு நாங்கள் 144 போடலன்றத சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்லிட்டாரு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் கருத்தில் கொண்டு தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் அதில் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வேற என்ன டிஸ்பியூட் இருக்கு? அடுத்து இதில் 2 சிக்கல் நான் அனுமானிக்கிறேன், அதாவது அசியூம் பண்ணுறேன். ஒன்று, இந்த டிசம்பர் 25 தொடங்கி நியூ இயர் வரைக்கும் ஒரு பெரிய ஹாலிடே வருது. கோர்ட்டுக்கு வந்து ஹாலிடே வருது. அப்போ இந்த ஹாலிடேவுக்கு பிறகு தான் அதை விசாரிக்க முடியும். 2வது, அந்த 9ஆம் தேதிக்கு பிறகு என்ன வருது அப்படின்னா தை மாதம் வருது. தை மாதம் என்பது முருக பக்தர்கள் முருகன் கோயிலை நோக்கி படையெடுத்து செல்லுகின்ற ஒரு காலகட்டம். அந்த தை மாசத்தில் கார்த்திகையில் செய்ய முடியாததை தை மாசம் செய்யலாமே என்று திரிபுவாதம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 2வது, அந்த தை மாசத்துல பக்தர்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மாலை போட்டு போறது வந்து திருப்பரங்குன்றத்துக்குலாம் எவனும் மாலை போடுறது கிடையாது. திருப்பரங்குன்றத்துல மாலை போட்டுட்டு பழனிக்கு தான் போவான். அப்ப மாலை போடுறவன் யார் இங்க வருவான் அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போட்டு போறாங்கல்ல இந்துக்கள், அவங்க தான் இங்க வருவாங்க. அதை முடிச்சுட்டு அங்க போயிட்டு இங்க ஆமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு ட்ரிப்பு ஐயப்பன் கோயிலை முடிச்சுட்டு நேரா கன்னியாகுமரி, அடுத்து குற்றாலம், அடுத்து திருநெல்வேலி, அடுத்து அப்படியே நேரா மதுரையில வந்து திருப்பரங்குன்றம், அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊரை பார்த்து கிளம்பி போவாங்க. அப்ப அப்படி வரக்கூடிய கூட்டத்திற்குள் கூட்டமாக கலவரக்காரர்களை உள்ளே இறக்கி அந்த நேரத்தில் இவர்கள் கலவரம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதாவது சாமிநாதன் சார் இதுக்காக தள்ளி வச்சிருக்காரு நான் சொல்லல. ஆனா அந்த 9ஆம் தேதி வழக்கு விசாரிக்கப்படுவதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? ஏன்னா அவர் ஓப்பனாகவே பப்ளிக் டிஸார்டரை கிரியேட் பண்றாருன்றத ஜட்ஜு முன்னாடி வாதமாகவே முன் வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் கொடுக்குற தீர்ப்புகள் எல்லாமே ப்ரொவோக்கிங்கான தீர்ப்புகளாகவே இருக்கிறது, அல்லது வந்து அவசரமான தீர்ப்புகளாகவே இருக்கிறது. அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னா கலவரத்திற்கான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட கலவரத்தை இவர்கள் செய்வதற்கு காலமாக இதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அவசரமா விசாரிக்கணுமா? இல்ல, ரொம்ப நிதானமாக விசாரிக்க வேண்டிய வழக்கு. ஆனா சாமிநாதன் சார் காட்டுகின்ற அவசரம் என்பது இந்த வழக்கிற்கு தேவையற்றது, நீதித்துறை மாண்புகளுக்கு விரோதமானதாக இருக்கிறது. ரொம்ப அடிப்படையாகவே
வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க ஓப்பனா பேசிட்டாங்களே. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது இவருடைய வழக்கிற்கான கண்டெம்ட். தீபம் ஏற்ற சொன்னாரு, அரசு ஏற்ற மறுத்தது. அதற்கு எதிராக மேல்முறை கண்டெம்ட் எடுக்கப்பட்டது. கண்டெம்ட்ன்ற பேர்ல ஒரு மேல்முறையீடா நடக்க போதா என்னன்றது தெரியல. கண்டெம்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் இருக்கிறது இந்த வழக்கிற்கு எதிரான மேல்முறையீடு. அங்க என்ன தீர்ப்பு வருதுன்றதை பொறுத்து 9ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு என்பது அதிகாரிகளுக்கு எதிரானதாகவா அல்லது கோயில் நிர்வாகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானதான்னு தெரியல. இவர் ஜெயச்சந்திரன் அவர்களோட பெஞ்சு தீர்ப்பை பொறுத்து இவர் கொடுக்கலான்றத அதுக்காகவும் தள்ளி போட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். ஜெயச்சந்திரன் சார் பெஞ்சில் எப்படி ஒரு இது இருக்குது. அப்ப அந்த இதுல ஒருவேளை இவருடைய ஆர்டரை நல்லிஃபை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுடைய ஆர்டரை நல்லிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கண்டெம்ட் வந்து செல்லுபடி இல்லாததாக மாறிடும். அப்படி செல்லுபடி இல்லாததாக போயிட்டா அதுக்கப்புறம் அதுல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வேலை கிடையாது. ஆக அதை பொறுத்து தான் மாறுன்றதுனால கூட 9ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா 9ஆம் தேதி ஒருவேளை அரசு தரப்பினுடைய மேல்முறையீட்டை நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு நிராகரிக்கின்ற பட்சத்தில் 9ஆம் தேதி இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பையோ அல்லது அடுத்த கட்ட வழிகாட்டல்களையோ சாமிநாதன் சார் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி கொடுத்தால் இப்படியான சூழல்களை எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அரசு இன்னும் பெரிய பிரச்சனையை நோக்கி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம் தான் இது. அரசு வந்து ரொம்ப கவனத்தோடு என்ன நடக்கும் என்பதை கவனத்தோடு கண்காணிக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா பல பேர் வருவாங்க மக்கள், அந்த மக்களுக்குள்ள எத்தனை பேர் வானரங்கள் வருகிறது என்று தெரியவில்லை. அந்த வானரங்கள் மலையை என்ன கபலீகரம் செய்ய காத்திருக்கிறது என்பதும் தெரியவில்லை. இது எல்லாம் தாண்டி காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறேன்னு ஒரு குரூப் கிளம்பும். அந்த குரூப் மலைக்கு மேல வேற ஏதாவது செய்ய காத்திருக்குதா அப்படின்றதையும் அரசு கவனிக்க சொல்றீங்க. ஆமா, சங் பரிவார கும்பலை தான் சொல்றேன். ஒரு கும்பல்னா சங் பரிவார கும்பல், பார்ப்பன RSS கும்பல், வண்டுருட்டாம்பழம் கும்பலை சேர்ந்தவர்கள். இந்த வண்டுருட்டாம்பழங்களை தமிழ்நாடு அரசு கவனமாக கையாள வேண்டும். இந்த ஸ்ரீராம் அப்படின்ற நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 21 இது எல்லாத்தின் அடிப்படையிலையும் நாம இந்த வழக்கை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். என்ன ஆர்டிகிள் 14, 15, 19, 21 இம்புட்டை தூக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னா, ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகிள் 15 கீழ் 1 ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆர் பெர்த் ஆர் எனி ஆஃப் தம். ஆர்டிகிள் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்துரிமை. ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சட்டத்தில் இது எதுலையாவது இந்த வழக்கு பொருந்துதா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னா என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அனைவரும், நீதிபதி உட்பட, குடியரசுத் தலைவர், யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இந்த ஆர்டிகிள் 14 யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அனைவருக்கும் பொதுவான அந்த ஆர்டிகிள். இப்போ இதுல ஒரு மனுதாரர் வர்றாரு, வந்து நான் மலை மேல தீபம் ஏற்றணுன்றாரு. நீ யாருப்பா ஏத்துறதுக்கு அப்படின்னு கோயில் கேட்குது, நிர்வாகம் கேட்குது, அரசு கேட்குது. தனிநபராக வர்றாரா அப்படின்னா தனிநபர்ன்ற பேர்ல வர்றாரு. ஆனா அவர் தமிழ்நாட்டின் மொத்த பாஜக தலைவர்களையும் ரோட்ல இறக்கி விட்டுட்டு வர்றாரு. தமிழ்நாட்டிலிருந்து மொத்த இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகளையும் ரோட்ல இறக்கிட்டு வர்றாரு. அப்ப அன்னைக்கு நீங்க பார்க்கணுமே, அந்த டிசம்பர் 1, 2, 3ஆம் தேதி மதுரையை பார்க்கணுமே. கேன்னு இருக்கு, ஒருத்தர் கடை திறக்கல அன்னைக்கு. அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபம் ஏத்துற அன்னைக்கு தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கெல்லாம் வியாபாரமே. அந்த 3 நாள் வியாபாரம் தான். பொதுவாகவே அந்த கோயிலை சுற்றி கடை வச்சிருக்கிறவங்கலாம் மற்ற நாள்லாம் போனீங்க அப்படின்னா அந்த தெருவே வெறிச்சோடி போய் கிடக்கும். கார்த்திகை, தை, அப்புறம் சித்திரை, இந்த மாதிரியான சில மாதங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு வியாபாரமே நடக்கும். அதுவும் குறிப்பிட்ட 4-5 நாட்கள் தான். வருஷத்துக்கு 10 நாள் தான் அவங்களுக்கு வியாபாரமே. அந்த 10 நாள்ல இவனுக்கு ஆளுகளை இறக்கி யாரையுமே கடை திறக்க விடாத அளவுக்கு பண்ணி பேரிகேட் அடிச்சு உடைக்கிறானுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளினுடைய சவரை பிடிச்சி ஆட்டுறானுங்க, அந்த கேட்டை பிடிச்சி ஆட்டுறானுங்க. போலீஸ்காரங்க மேல அட்டாக் பண்ண வரானுங்க. அதுல ஒரு போலீஸ்காரருக்கு ரத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது. இவ்வளவும் நடந்திருக்குது. அப்போ இவங்களை எப்படி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றதுல ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, இவர் குற்றவாளி, இந்த குற்றம் புரிந்தவருக்கு வந்து நாம தண்டனை கொடுக்கணும். அதுதானே காவல்துறை எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவை காவல்துறை சரியாக எடுத்திருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஈக்குவாலிட்டி, இந்த லிபர்ட்டி, அதாவது ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பது அப்படின்ற இடம் வரும்போது ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. அவருடைய தனி சுதந்திரம் அல்லது வாழ்க்கை, இதை பறிக்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது, சட்டப்பூர்வமான வழிமுறைகளை தவிர.
சட்டப்பூர்வமான வழிமுறைகளில் ஒன்று தான் BNS 163 என்று சொல்லப்படுகின்ற IPC 144 அடி 144 போட்டாச்சு. 144 போட்டாச்சுன்னா எல்லாருக்கும் 144 தான். அதுல இவங்களுக்கு 144 கிடையாது, அவங்களுக்கு 144 இருக்கு அப்படின்லாம் கிடையாது. இவங்க மட்டும் 144 மீறி இவ்வளவு பெரிய கூட்டத்தோட வந்தா காவல்துறை கைது தானே செய்யணும். அப்போ அக்கார்டிங் டு த லா அவங்கள பர்சனல் லிபர்ட்டியோட கலவரம் பண்றதுக்கு அனுமதிக்க முடியாது. பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது என்னன்னா தன்னுடைய சுயமரியாதையும் அடுத்தவனுடைய சுயமரியாதையும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடந்துக்கிறது. டிக்னிஃபைடு லிபர்ட்டி தான். அடுத்தவனுடைய உரிமையை பாதிக்கிறது வந்து லிபர்ட்டி கிடையாது. அதுக்கு பேர் வந்து ஒடுக்குமுறை. ஒடுக்குமுறை நிகழ்த்த வருகின்றவர்களிடம் காவல்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டது. அப்புறம் ஆர்டிகிள் 15(1) இந்த அரசாங்கம் வந்தவர்களை மதத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தியதா? 144 இந்துக்களுக்கு மட்டும் போடப்பட்டதா? கிடையாது. ரேஸ் இவர்களெல்லாம் தமிழர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னதா? கிடையாது. இவர்கள் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் அதனால சொன்னதா? ராம ரவிக்குமார் சொல்றாரு என்னன்னு, நான் பிள்ளைமாரு எங்க ஊர்ல தேவேந்திர குல வேளாளர் எங்க கோயில்ல வந்து கும்பிட பாக்குறாங்க, அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு RSS ஜில்லா பிரசிடென்டே வந்து கோயிலுக்குள்ள விடாம நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. இவர் மேல ஆர்டிகிள் 15(1) மீறுவதன் காரணமாக இவர் மேல வழக்கு தொடுக்கணும். அந்த நபர் நம்ம ட்ரைப்ஸ்ல பேரலையில இன்னும் பல சேனல்களில் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் வெளிப்படையா பேசி இருக்கிறாரு, பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். இப்ப அவரை வந்து ஆர்டிகிள் 15(1) படி இவர் ஒடுக்குமுறை செய்த காரணத்தால் ராம ரவிக்குமார் மேல வழக்கு தொடுக்கணும். அந்த வழக்கை தொடுக்க வேண்டியது அந்த நபர் அல்லது யாராவது பொதுநல வழக்காவது அது தொடுக்கணும். சாமிநாதன் சார் நீதி கொடுப்பாரு. அவரே தான் விசாரிக்கிறார், அவரே கொடுக்கலாம்ல. ஆமா ஆமா, சாமிநாதன் சார் ஜெயச்சந்திரன் சார் தான் விசாரிக்கிறாரோ? ஆமா, அது ஜெயச்சந்திரன். அதையும் ஜெயச்சந்திரன் சார் தான் விசாரிக்கிறார். அப்ப இந்த ஆர்டிகிள் 15(1) ராம ரவிக்குமாரை நோட் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன். இப்படி அரசாங்கம் என்னென்னலாம் செய்யலையோ அதெல்லாம் செஞ்சதாக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் அது உடனே ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஆர்குமெண்ட் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இஸ் ஆல்சோ எக்ஸாஜரேட்டட் பட் யுவர் ஆர்குமெண்ட் ஆல்சோ இஸ் கோயிங் லைக் தட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆர்குமெண்ட் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது எப்படிங்க எக்ஸாஜரேட்டடாக இருக்க முடியும்? நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவரா? உங்கள்கிட்ட யாராவது மைக்கை போட்டு, மிஸ்டர் ஜெயச்சந்திரன் நீங்கள் கொடுத்த ஆர்டரால் 4 பேர் வெட்டிக்கிட்டு செத்துட்டானுங்களே, 4 பேர் மலைக்கு மேலே போய் தர்கா வெடிக்க பார்த்தானுங்களே, உங்களுக்கு இதில் என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்டால் அவர் பதில் சொல்லுவாரா? கேட்கவும் முடியாது. அவர் கேட்கவே முடியாது. ஹி இஸ் நாட் ஆன்சரபிள் டு த பீப்புள், ஹி இஸ் ஆன்சரபிள் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். அப்போ மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்படாத ஒருத்தருக்கு பப்ளிக் ஆர்டர்ன்ற வாதம் எக்ஸாஜரேட்டடாக தான் தெரியும். இதை ஏன் எக்ஸாஜரேட்டட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல கிளாரிஃபை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீராமன்ற அந்த அட்வொகேட் வந்து ஸ்டேட் கீப்ஸ் சரண்டரிங் ரீஐட்ரேட்டிங் டு மெயின்டைன் த ஸ்டேட்டஸ் கோ, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், லிவ் ஃபார் அனதர் டே, டோன்ட் அசர்ட் யுவர் ரைட், திஸ் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் தி ஸ்டேட், who is the guardian, who needs to be secular and fiercely neutral to protect my rights under article 25. article 25 என்ன சொல்லுது? freedom of conscience, free profession, practice and propagation of religion. சுதந்திரமாக ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ பரப்புவதற்கோ ஆன உரிமை. அந்த ஆர்டிகிள் 25 கீழே வந்து முதல் லைனே subject to public order, morality and health and to other provisions of this part, all persons are equally entitled to freedom of conscience and right freely to profess, practice and propagate religion. ஒரு மதத்தை பயிலுவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கும் அதனை பரப்புவதற்கும் சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு தான் ஒருத்தர் செயல்பட முடியும், மொராலிட்டிக்கு உட்பட்டு தான் ஒருத்தர் செயல்பட முடியும், ஹெல்த்துக்கு உட்பட்டு தான் ஒருத்தர் செயல்பட முடியும். இதை மீறி ஒருத்தர் செயல்படக்கூடாது. அப்ப ஆர்டிகிள் 25 வைத்து இவர் கேட்க வருவது முழுக்க முழுக்க நியாயமற்ற வாதம், ரொம்ப அரசியலமைப்பு சட்டத்தை திரிக்கின்ற வாதம். இதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தா இது முன்னுதாரணமாக மாறி தமிழ்நாட்டில் யாரும் யார் மீதும் எந்த ஒடுக்குமுறையும் செய்யலாம் என்பதற்கு ஒரு வழிவகை செய்வதா மாறும். அவர் சொல்றாரு, அதாவது அரசாங்கம் வந்து இவங்களை பார்த்து சொல்லுதான், உன்னை பாதுகாத்துக்க, ஒரு நாள் அடுத்த நாள் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு, சும்மா அந்த உரிமை கிரிமையெல்லாம் கோரிட்டு வரக்கூடாது அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? நேத்தே அட்வொகேட் சண்முக சுந்தரம் கச்சாரன்சி சார்பா கோர்ட்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா வி மே கன்சிடர். அந்த ரெப்ரசன்டேஷன்ல அவர் என்ன கேட்பாருன்றது வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா இட் இஸ் அப் டு சம்ஒன் எல்ஸ். யாரோ ஒருத்தர் அதன் அடிப்படையில் கரெக்டா கேட்டாருன்னா நாங்க கரெக்டா பதில் சொல்லுவோம், தப்பா கேட்டாருன்னா தப்பான பதில் தாங்க கிடைக்கும். எப்படிங்க சரியான பதில் கிடைக்கும்? நீங்க கேள்வியே கேட்காம. ஆமா, ஹெச்ஆர்என்சி என்ன ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதனா சும்மா இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு சொல்றாரு. அவருடைய முதல் ஜட்ஜ்மெண்ட் 1ஆம் தேதி போட்ட ஜட்ஜ்மெண்ட் பக்கம் 44.38. இட் இஸ் ட்ரூ தட் ராம ரவிக்குமார் இன் இஸ் ரெப்ரசன்டேஷன்
did not speak with clarity. Then ask him to speak with clarity. அவர் கிளாரிட்டியாக பேசலை, அவர் தெளிவாக பேசலை அப்படின்னா தெளிவாக பேச சொல்லுங்க. அது தெளிவுபடுத்துகிற வேலை உங்களோடது கிடையாது. நீங்கள் நீதிபதி, நீங்கள் ராமரவிக்குமாருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் வக்கீலாக இருக்கும்போது அப்பியர் ஆயிருந்திருக்கலாம், இந்து முன்னணிக்கு நீங்கள் வக்கீலாக இருக்கும்போது அப்பியர் ஆயிருந்திருக்கலாம், நீங்கள் யாருக்குனாலும் தனிநபராக அப்பியர் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜட்ஜாக மாறினதே மறந்துட்டு ராமரவிக்குமார் கிளாரிட்டியாக பேசலை. லேர்னட் கவுன்சில் அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில வாதங்களை கட்டமைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் இந்த பெட்டிஷனருக்காக நான் வந்து பேச வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம சண்டை செய்ய வேண்டாம். அவருக்கு என்ன கடமை சொல்றாரு? the bull has to be taken by its horns அப்படின்றாரு. அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் பாங்கல்ல. மாட்டை கொம்ப பிடிச்சு அடக்கணும்னா கொம்ப பிடிச்சு தான் அடக்கணும்னு சொல்றாரு. நீங்க சொல்ற மாடு யாரு? யார சொல்றாரு? அவர் கிளாரிஃபை பண்ணலையே. who is the bull, who is taking by the horn தானே ரெஸ்பாண்டன்ட் தான் சொல்றாரு. அப்படின்னு நம்ம இன்டர்ஃபியர் பண்றோம். அதுல வந்து கோயில் இது சன்னிதானமும் இருக்குதா? கோயில் சன்னிதானத்தை தான் சொல்றாரா? அவர் அடுத்த வரியே சன்னிதானத்தை தான் சொல்றாரு. இட் இஸ் வெதர் த தேவஸ்தானம் இஸ் அப்ளைஜ்டு டு லைட் கார்த்திகை தீபம் அட் தீபத்தூன் அப்படின்னு சொல்றாரு. புல் ஹேஸ் டு பி டேக்கன் பை இட்ஸ் ஹார்ன். ஓகே, அடுத்த வரியே இட் இஸ் வெதர் த தேவஸ்தானம் இஸ் அப்ளைஜ்டு டு லைட் கார்த்திகை தீபம் ஆர் நாட் அப்படின்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து தேவஸ்தானத்தை மாடுன்றீங்களா? என்ன மாதிரியான பேச்சு இது? இது மத நம்பிக்கைகளை புண்படுத்தாதா? எப்படி இங்கே புல்லோட ஒப்பிட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சிவபெருமானிக்கே புல்லு தான் வாகனம். அப்போ சிவபெருமானுடைய வாகனம் புல்லை வந்து நீங்கள் கொம்ப பிடிச்சி அடைக்கிறீங்க. எனக்கு புரியலையே. யார் அந்த உரிமையை கொடுக்குறாம? அவர் இன்னைக்கு காலையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் மனு தர்மத்தின் அடிப்படையில். அந்த மனு தர்மம் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குதா? சிவபெருமானின் வாகனமாகிய மாட்டை மண்டையில் இருக்கக்கூடிய கொம்பை பிடித்து முறுக்குவதற்கு உங்களுக்கு காலையில் நீங்கள் கோட் பண்ண மனுஸ்மிருதி உங்களுக்கு அது கொடுக்குதா? இல்லை, ரெண்டு தரப்பு வாதத்தில் இருந்து எது சரின்னு பார்த்து அது ஒரு தீர்ப்பு கொடுக்குறது தானே ஒரு வேலை. அவர் சரின்னு என்ன முடிவு பண்றாரு? அடக்குறது அப்படின்றதெல்லாம் அது எப்படி அணுக முடியுது? அப்படி அப்ப இதை கேட்ட உடனே உண்மையிலே யாருக்கு ரத்த கொதிப்பு வரும்? தேவஸ்தான வக்கீலுக்கு. அவர் என்னைக்காவது எனக்கு இவரை பார்த்தாலே ரத்த கொதிப்பா வருது, இவர் முன்னாடி ஆஜராக முடியாதுன்னு சொல்லுவாரா? தேவஸ்தான வக்கீல் வந்து இவர் நீதிபதியா பாக்குறாரு. ஆனா நீதிபதி அவரை வக்கீலா பாக்குறாரா? யாரையோ புல்லுன்றாரு. என்ன இடியமெண்ட் ஃப்ரேஸ் போடுறதுக்கு இங்கே இடம் வேண்டி கிடக்குது? ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்க வேண்டியதானே? இந்த இடியமெண்ட் ஃப்ரேஸ் போட்டு விளையாடுற விளையாட்டு எதுக்கு இங்கே விளையாடுறீங்க? அப்போ ஏதோ ஒன்று வெளிப்படுத்த விரும்புகிறார் அவர். அது உள்நோக்கம்லாம் கிடையாது, வெளிப்படையாக ஏதோ ஒன்று வெளிப்படுத்த விரும்புகிறார். அது என்னன்றதை அவர் கிளாரிஃபை பண்ணணும். அவர் வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காப்பதற்காக அப்படின்னு பேசுகிறாரு. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தில் தான் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் பாடுறான்ல. நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். இது நாகூர் ஹனீஃபா தான் பாடினாரு. யாருக்கா இந்த பாட்டில் ஆட்சேபணம் இருக்கா? நாகூர் ஹனீஃபா எப்படிங்க இப்படி பாடுறாரு? நாகூர் ஹனீஃபாவுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருந்தா அட போங்கடா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை பாடியிருப்பாரு. அப்போ அதை பாடுறாங்க எப்படி? இதை தானே தமிழர்கள் பாடுறாங்க. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. விட்டலாச்சாரியான்னு ஒரு சாமியார் பாடிட்டு திரியிறாரு இது மேடையில். என்னத்துக்கு பாடிட்டு திரியிறாரு? அப்போ ஒருத்தர் மதிக்கிற ட்ரெடிஷன் இங்கே இருக்குல்ல. அந்த இடத்துல புல் ஹேஸ் டு பி டேக்கன் பை இட்ஸ் ஹார்ன் அப்படின்னு சொல்றது. கோவில் ஒருமுறை தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தால் காலகாலத்திற்கும் அடிமைத்தனத்திற்குள் மாற்றிவிடும். ஏன் சினிமாத்தனமாக வாசகங்கள் ஏன் இங்கே புனையப்படுகின்றது? ராமரவிக்குமார் அப்படி ஏதாவது கேட்டாரா? கோயிலின் உரிமை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ராமரவிக்குமார் கேட்டிருந்தா நீங்க இதை பேசலாம். ராமரவிக்குமார் கேட்டது நாங்க இங்கே விளக்கேற்றணும், அதுக்கு அனுமதி வேணும். இதுதான ராமரவிக்குமார் பிரேயர். இந்த பிரேயர்ல கோயிலுடைய சொத்தை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்போ இந்த ஆர்குமெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஜட்ஜ்மெண்ட்டில் மார்க் பண்ணுறதன் மூலமாக சாமிநாதன் சார் என்ன செய்கிறாருன்னா இதை வந்து ஒரு பெரிய டிபேட்டாக ஒரு எக்ஸ்ட்ரீமை நோக்கி நகர்த்துற டிபேட்டாக இதை மாற்றுறாரு. அவர் சொல்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்றாந்தே அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கோட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அயோத்தி கேஸை தான் கோட் பண்ணுறாரு. அயோத்தி கேஸை கோட் பண்ணி அதன் அடிப்படையில் நாம் இதை கவனிக்கணுன்றாரு. அதன் அடிப்படையில் தான் இது தடுக்கப்படணும்னு வெளில பேசுகிறாங்க சொல்கிறாரு. அதே தான் வெளியும் சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா கடைசியாக அதில் என்ன பஞ்சாயத்தாச்சுன்னா தீபத்தூண் அப்படின்ற அந்த வார்த்தை தான் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இல்லையா? இந்த தீபத்தூணுக்கு வந்து எப்படி சாமிநாதன் சார் அந்த கன்க்ளூஷனை அரைவ் பண்ணார் அப்படின்றத வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு தீபத்தூண் ஆர் அ ஸ்டோன் பில்லர் கேன் பி டிஃபைன்ட் அஸ். அவரே டிஃபைன் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து எட்டிமாலஜிஸ்டாக மாறிட்டார். ஒரு எப்படி ஸ்தானிகர்கள் பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணுறாரு. இவரை பொறுத்த இவர் கூற்றுப்படியே ஓப்பன் கோர்ட்டில் இவர் சொன்னதுபடியே நான் ஒரு ஸ்மார்த்தா, நான் கோயிலுக்கு கற்ப கிரகத்திற்குள் போவதற்கு எனக்கு உரிமை. கற்ப கிரகத்துக்குள்ளே உங்களால் போக முடியாது. நீங்கள் எப்படி தீபத்தூண்னா எதுன்றதை டிஃபைன் பண்ண முடியும்? எனக்கு தெரியல. அவர் சொல்கிறாருல்ல ஓப்பன் கோர்ட்டில் அவர் சொன்னதுல இருந்தால் நான் கேட்குறேன். தீபத்தூண் ஆர் ஸ்டோன் லேம்ப் பில்லர் கேன் பி டிஃபைன்ட் அஸ்
a circular oil lamp made in stone held by a stem standing on a circular base. ஒரு வட்ட வடிவான அடித்தளத்தின் மீது ஒரு நீண்ட கம்பு போன்ற ஒரு அமைப்பு, அதற்கு மேல் வட்ட வடிவமாக எண்ணெய் ஊற்றுவதற்கான பகுதி, இது இருந்தால் அதுக்கு பேர் ஆயில் லேம்ப் அப்படின்றாரு. The structure found on the lower of two peaks perfectly answers this description. அந்த 2 பீக்குகள்லையும் இல்லாமல் வேற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தூணானது இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரெஸ் இப்சா லோக்யூட்டார், பார்த்தாலே அது என்னவென்று தெரிகிறது அப்படின்னு சொல்றாருல்ல. ஞான்வாபி மசூதின்னு ஒரு இடம், அந்த மசூதியில் சமீபத்தில் ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. என்னன்னு, உள்ளுக்குள்ள எங்க சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கிளைம் பண்ணாரு. எப்படிங்க கிளைம் பண்றீங்க? ரெஸ் இப்சா லோக்யூட்டார் அப்படின்னாரு. ரெசிக்ஸா லோகிட்டார்னா என்ன அர்த்தம்? பார்த்தாலே அது சிவலிங்கம் மாதிரி தெரியுது. அப்ப சிவலிங்கம்னா என்ன டிஃபைன் பண்றது? மேலே ஒரு அரை வட்டத்தை கவிழ்த்து போட்டது போலவும் கீழே ஒரு நீண்ட உருளை வடிவத்தையும் கொண்டிருந்தால் அது சிவலிங்கம், அவ்வளவுதானே. அப்ப இந்த டெஃபினிஷன்ல அது பொருந்தது. உடனே அது சிவலிங்கம்னு தீர்ப்பு கொடுத்துறதா? பார்த்தாலே தெரியுதுங்க அது சிவலிங்கம் அப்படின்னு சங்கி பேசுறான்ல, அதை ஜட்ஜு பேசக்கூடாது. ஆனா ஜட்ஜு அப்படிதான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? சர்க்குலர் ஆயில் லேம்ப், அது டிஃபைன் பண்றாரு. தீபத்துன்னா என்ன நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அப்ப நாளைக்கு ஆகம கோயில்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எது ஆகம கோயில்னு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்களா? நீங்க யார் அதை பண்றதுக்கு? அதுக்கு உரிய ஆட்களிடம் அதை ஒப்படைச்சு அவங்கள்ட்ட இருந்து கருத்தை வாங்கி பேசுறதுதான் உங்க வேலை. அப்ப எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்குவீங்க அப்படின்னா அது ஜட்ஜோட வேலை கிடையாது. ஆனா ஜட்ஜு தன்னுடைய வேலையெல்லாம் தாண்டி இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை தான் நேத்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் முன்னாலான அமர்வுல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு தரப்புகளிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் நேத்தும் முந்தா நேத்தும் சுட்டி காட்டுறாங்க. என்னன்னு, நோ பிரிஸ்கிரிப்ஷன் இன் த சாஸ்திரா டு ஷோ லைட்டிங் ஆஃப் லேம்ப் அட் எனி பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸப்ட் வேர் இட் இஸ் பீயிங் டன். இப்போது ஏற்றப்படுகின்ற இடத்தை தவிர வேறு எங்கும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான முகாந்திரம் ஆகமத்திலோ சாஸ்திரத்திலோ எங்குமே குறிப்பிடவில்லை. The petitioner do not have any fundamental or legal right. சட்ட ரீதியான இதுவோ அல்லது அடிப்படை உரிமையோ எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆர்டர் 1994 ஆர்டர் என்ன சொல்லுது? டெம்பிள் கேன் இஃப் இட் வாண்ட்ஸ் டு. ஆலயம் விருப்பப்பட்டால், அப்ப அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? ஆலயத்திடம் இருக்கிறது, இவர்கிட்ட கிடையாது. ஆனா இவர்கிட்ட இருக்கிறதா இவரே கிளைம் பண்ணிட்டு வர்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வாதம் பண்ண இந்த வக்கீல் ஸ்ரீராமன்ற வக்கீல் என்ன சொல்றாருன்னா, யுவர் ஆனர், இந்த தூண் யாரோட தூண் அப்படின்றதுல பஞ்சாயத்து போகுது, கடைசியில் பார்த்தா வக்ஃபு தங்களுக்கு சொந்தமானதுன்றாங்க. இது போய் கோர்ட்லேயே போய் சொல்றாரு. வக்ஃபு அந்த தூண் தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லல, ஆனா அதனுடைய பெரிமீட்டர் எனக்கு ரொம்ப அட்ஜஸ்டண்டா வருது, எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, அது தர்காவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறதுன்னு தான் சொல்றாரே தவிர தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது தூண் என்னோடதுன்னு அவர் சொல்லல. அந்த இடம் அவங்களுக்கு தானே அருகில்னு சொல்லலாம், அந்த இடம் அவங்களுக்கு தானே சொல்றாங்க. இல்ல, அந்த ஹில் டாப் அண்ட் அட்ஜசன்ட் பிளேசஸ் அதை சிவில் கோர்ட்ல தான் தீர்க்க முடியும். அதை தான் இவங்களும் கேட்கறாங்க. சிவில் கோர்ட்டுக்கு போய் டிமார்க்கெட் பண்ணிட்டு வருவோம். அப்ப சாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதெல்லாம் அந்த காலத்திலே டிமார்க்கெட் பண்ணியாச்சு, அந்த காலத்திலே டிமார்க்கெட் பண்ணதுல தானே மறுபடியும் சர்ச்சை வந்திருக்குது. நீங்க தானே சொன்னீங்க ஏற்கனவே செட்டில் ஆன மேட்டரை திருப்பி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப டிமார்க்கெட் பண்ணதை மட்டும் ஏன் செட்டில் பண்றீங்க? ரீஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நில அளவைத்துறை அதை பண்ணட்டும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சர்வேர் ஆஃப் இந்தியா சொல்றாரு அது சர்வே கல் தான் அப்படின்னு அவர் ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு. இது சமணர் தூணா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்ப என்னன்றதை ப்ரூவ் பண்ணுவோம் முதல்ல. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்போ இது எதுக்குமே பதில் இல்லை. மேலும் இன்னைக்கு நடைபெற்ற வாதத்துல இந்த அட்வொகேட் ஏகே ஸ்ரீராம் அப்படின்ற அந்த நபர் குறிப்பிட்ட வாதங்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வாதம். இது ஜட்ஜ்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் மிகப்பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தக்கூடிய வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 கடைசியா திருத்தப்பட்ட வக்ஃபு சட்டங்கள் தமிழ்நாடு அதனுடைய முழு வடிவத்தில் அதை எதிர்க்கிறது. தமிழ்நாடு சார்பாக அந்த நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றிருந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் இடம்பெற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராசா எம் அப்துல்லா முழுமையாக அதை எதிர்க்கிறாங்க. இது அடிப்படை உரிமைகளுக்கே எதிரானதுன்னு எதிர்த்திருக்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டி அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 3D அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, எனி டிக்ளரேஷன் ஆர் நோட்டிபிகேஷன் ஆஃப் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி would be void with respect to protected monuments or area. பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அல்லது பகுதிகளாக இருந்தால்
அவ்விடத்தில் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி ஏதாவது கோரப்படுமானால் அது வக்ஃபுக்கான ப்ராப்பர்ட்டி அல்ல அப்படின்னு இவங்க எழுதுறாங்க. இதை எப்படி இவர்களால் சொல்ல முடியுது? அப்போ இதன் மூலமாக இவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறது, இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வக்ஃபு சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்றதுல வெறுமன இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பிடுங்குவது மட்டும் அல்ல, மாறாக இஸ்லாமியர் சொத்துக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சொத்துக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இது ஏஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி அல்லது ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்னு டிக்ளேர் பண்ணி அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை அவங்க ஈஸியாக வந்து ஒரு ஹிந்து ப்ராப்பர்ட்டியாக மாற்றுவதற்கும் அல்லது அது பொது ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பேரில் வக்ஃபிடம் இருந்து பறிப்பதற்குமான ஒரு வேலையை இவர்கள் செய்ய பார்க்கிறார். இப்போ என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு திருப்பரங்குன்றம் மலை மொத்தமுமே வந்து ஏஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டி, அதில் வக்ஃபுக்கு கிளைமே கிடையாது, அதனால் அந்த தர்கா ஏஎஸ்ஐக்கு சொந்தமானது அப்படி தானே சொல்லுவான். அதை தானே இந்த வாதத்தின் மூலமாக அவன் சொல்ல வர்றான். அவன் சொல்கிறான், தர்கா கேன் பி ஹியர்ட் அஸ் அ கண்டஸ்டிங் பார்ட்டி பட் வக்ஃபு வுட் நாட் பி எ பார்ட்டி இன் லைட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். அந்த தர்கா வக்ஃபுக்கு சொந்தமானது, தர்கா வாதாடலாமா ஆனால் வக்ஃபு வாதாடக்கூடாதான். இது எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, கோயில் வாதாடலாம், ஹெச்ஆர்என்சி வாதாடக்கூடாது. அதுதான் இவங்களுடைய அல்டிமேட் நோக்கம். வக்ஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்களை இந்தியன் கவர்மெண்டோட அட்டாச் பண்ணி பிடுங்கிறது, இன்னொரு பக்கம் அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஹிந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பேரில் வெளியே பிடிங்கிட்டு போகிறது. இந்த ரெண்டு தான் இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இந்த ஸ்ரீராம் அப்படின்ற நபர் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, there was no violation of principles of natural justice in single judges order. அதாவது ஜிஆர் சாமிநாதன் பாஸ் பண்ண ஆர்டரில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எதிராக எதுவுமே இல்லைன்றாரு. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன சார்? எல்லா தரப்பு வாதங்கள் எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். இப்ப பிக் பாஸ்ல கூட ஒரு பஞ்சாயத்து நியாயத்தை நான் சொல்றதுக்கு எனக்கு இடம் தரணும், சொல்ல விடாமலே தீர்ப்பு கொடுக்குறதுன்றது. ஆமா, பிக் பாஸ்ல கூட ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அங்க ஒரு கோர்ட் டாஸ்க் நடத்துறாங்க. அந்த கோர்ட் டாஸ்க்ல வந்து விஜே பார்வதி மீது வழக்கு. விஜே பார்வதிக்கு வக்கீல் நியமிக்கணும், யாருமே முன் வரல. அப்ப அமித் பார்கவ் அப்படின்ற நபர் என்ன செய்யறாருன்னா, நான் உனக்கு வாதாடுறேமா அப்படின்னு வந்து வாதாடுறாரு. வாதாடுறவரு அந்த அம்மா தரப்புக்கு தானே வாதாடுவாரு. விஜய் சேதுபதி பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிட்டாரு. அது எப்படி நீங்க விஜய் பார்வுக்கு போய் வாதாடலாம் சார், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா, ஓ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியாம யாரா இருந்தாலும் ஏங்க அவன் வந்து எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆனாலும் இருக்கட்டும், இந்திய அரசாங்கமே அவருக்கு ஆள் நியமிக்குதா இல்லையா வாதாடுறதுக்கு? ஏன் அவர் தரப்பு என்னன்றதை கேட்கணும். சாவர்கரா இருந்தாலும் வாதாடுறதுக்கு ஆள் கொடுப்போம், கோட்சேவா இருந்தாலும் வாதாடுறதுக்கு ஆள் கொடுப்போம். ஏன் அவன் தரப்பு என்னன்றதை கேட்கணுன்றதுக்காக ஆள் கொடுக்குறோம். அப்போ தர்கா தரப்பு ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு நோட்டிபிகேஷனே கொடுக்கலமே லாடுன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அட்வொகேட் ஸ்ரீராம் வாதத்துக்கே வருவோம். ஸ்ரீராம் என்ன சொல்றாரு, தர்கா கேன் பி ஹியர்டு நாட் வக்ஃபு. வக்ஃபு தான் வரக்கூடாது, தர்கா வரலான்னு சொல்றாங்கல்ல. தர்கா சார்பா ஆஜரானவர் தான் மகேஷ். அந்த மகேஷை ஆஜராகிறதுக்கு அழைக்கவும் இல்லை. கடைசி நேரத்தில் அவர் தெரிந்து கொண்டு உள்ள வந்தா அவர் முதல் நாள் பண்ண வாதத்திற்காக ரெண்டாவது நாள் ஒரு வீடியோ கான்பரன்சிங்ல துண்டித்து விட்டு அடுத்த ரெண்டாவது நாள் ஆர்டரை பாஸ் பண்றாரு. இங்க எங்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்ளை ஆச்சு? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு ஒட்டுமொத்தமாகவே எதிராக இருந்திருக்குதே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் செஞ்சது. இதை தான் அந்த முதல் நாள் அட்வொகேட் மாசிலாமணி அடி பட்டே கிளப்பினார். அவர் தான் சொன்னார், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட்டட் இன் லிட்டிகேஷன் ஆஃப் திஸ் நேச்சர் வயலேஷன் கேனாட் பி பெர்மிட்டட். ஏன், ஹிந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட இடமா அது மாறுது. அப்போ தர்கா தரப்பை கேட்கணும்ல, கேட்காமலே நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அப்ப இவர் என்ன சொல்றாரு, இதுல எதுவுமே மாறலன்றாரு. இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்போ பெஞ்சு ஷாப்பிங் பண்றாங்கன்றத அட்வொகேட் ஜோதி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு கோர்ட்ல. பெஞ்சு ஷாப்பிங் நம்மளும் பண்ணுவோம். ஒரு நீதிபதியிட்ட போய் பெட்டிஷனர் ராமரவிக்குமார் சார்பாக வக்கீலையே கூப்பிடாம நம்ம ஒரு கேஸை நடத்துவோம், ஒத்துக்கிடுவாங்களா? அப்போ இது முழுக்க முழுக்க ஜிஆர் சாமிநாதனை காப்பாற்றுவது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். ஜிஆர் சாமிநாதனை காப்பாற்றுவதன் மூலமாக ஜிஆர் சாமிநாதனோட ஆர்டரை காப்பாற்றணும். ஜிஆர் சாமிநாதன் ஆர்டரை காப்பாற்றுறதன் மூலமாக ஹிந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் ராமரவிக்குமார் குரூப்பை சேர்ந்த RSS காரர்களும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி வாங்கணும். அதன் பேரால அங்க ஒரு கலவரத்தை நிகழ்த்தணும். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் ஹெச் ராஜா சொன்னது, அயோத்தியாக மாற்றுவோம். அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நயினார் நாகேந்திரன் சொன்ன அயோத்தியாக மாற்றினால் என்ன. இப்ப இதை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணணும்ல. கோர்ட் வந்து கண்ணை மூடி கொண்டு இந்த வழக்கு விசாரிக்கல, பொதுவில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்து தானே விசாரிக்கிறா. ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு விசாரணையின் போது சீனியர் அட்வொகேட் வள்ளியப்பன் வாதம் பண்றாரு, ஐ வாண்ட் டு புட் சம் லைட் ஆன் த உச்சி பிள்ளையார் டெம்பிள் அப்படின்னு சொல்லும்போது, யுவர் அட்டெம்ப்ட் டு புட் சம் லைட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ஃபயர் இன் த பார்லிமெண்ட் ஆன லைட்ரு வெயின் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதானே பேசுறீங்க. அப்ப
இது எல்லாவற்றையும் வெளியில அயோத்தியாக மாத்துவேன், மதக்கலவரம் பண்ணுவேன், தர்காவை இடிச்சு தூக்குவேன் அப்படின்னு பேசுற எதையுமே காதுல வாங்காம 10 பேர் போய் எத்தனை என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களே, இது எப்படி சார் சரியாகும்? அப்போ தனக்கு தேவைன்னா லைட்டர் வெயின், ஆனால் தேவைன்னா ஹார்ஷர் வெயின், எங்கே தேவையோ அங்கே அதில் கேட்டார் போல பயன்படுத்தி கொள்ள முடியாது. நீதித்துறை என்பது திட்டமிடப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அந்த வரம்புகளை மீறி போகக்கூடாது. இவ்வளவு நேரம் கோர்ட்டில் போன ஆர்கியூமெண்ட்ஸ் குறித்தும் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எந்த திசையில் நவர போகிறதுன்றது குறித்தும் இவ்வளோ நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.